இது ஏன் எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா, திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஒரு பிக்கெஸ்ட் கேமரா விச் ஐ பொசஸ். ஓகே அண்ட் நம்பர் 2 வந்து இது வந்து மேட் இன் இந்தியா. இது பேர் வாகீசரி அப்படின்னு பேர். ஓகே வாகீசரினாக்கா சரஸ்வதினு இது. உலகம் ஃபுல்லாக வந்து கேமரா வந்து பயங்கர விலையில இருக்கு. எல்லாமே வந்து 50,000 70,000 இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கும்போது ஒரு 250 ரூபாய்க்கு இதை விற்றுருக்காரு. ஸோ இதை விற்ற உடனே என்னாச்சு, இது பெரிய புரட்சி ஆயிடுச்சு. இது என்னன்னாக்கா, இது கம்ப்ளீட்லி மேட் ஆஃப் டீக் வுட். ரொம்ப ஒரு சீப் ரேட்டில் இவ்வளோ ஒரு வேர்ல்ட் கிளாஸ் பண்ணது வந்து ஒரு பெரிய விஷயம். இது வந்து ஜீவா பாக்ஸ் அப்படின்ற ஒரு இதில் வந்து இட் பிகம் வெரி பாப்புலர் இன் இந்தியா. ஓகே இட் வாஸ் மேட் இன் இந்தியா. மென் வேர் யூசிங் இட். ஸோ விமனுக்குன்னு கேமரா இல்லை. இது இட் பிகேம் அ வெரி மேஜர் ஹிட். அவங்க ரோலிலே வந்து ரோலி 35 ஒருத்தன் வச்சிருக்கான் அப்படின்னாக்கா ஒரு பெரிய ஆளுனா இருக்கு. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். இப்போ நிறைய கேமராஸ் வந்திருக்கு. நீங்க அப்பத்துல இருந்து இப்போ வரைக்குமே நிறைய கேமராஸ் வந்திருக்கு. அதுல உங்களுக்கு பிடிச்ச கேமரா எதை சொல்லுவீங்க சார்? பிடிச்ச கேமரா அப்படின்னாக்கா, நான் ஒரு கேமரா உங்களுக்கு வந்து காட்டுறேன், அது பாருங்க. ஓகே அதோட ஸ்பெஷாலிட்டி ஏன் எனக்கு பிடிக்குது அப்படின்னாக்கா, ஓகே இது வந்து வேர்ல்டு ரினவுண்ட் ஒரு கேமரா, ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. இந்த கேமரா வந்து இட் வாஸ் மேட் இன் இந்தியா. வாங்க அந்த கேமராவை நம்ம பார்ப்போம். இதுதான் உங்களுக்கு பிடிச்சமான கேமரா அப்படின்னு சொல்லிட்டு, இது எந்த காலகட்டத்துல பயன்படுத்தப்பட்டது? உங்களுக்கு இதோடைய ஸ்டோரி பத்தி சொல்லுங்க சார். இது ஏன் எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா, திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஒரு பிக்கெஸ்ட் கேமரா விச் ஐ பொசஸ். ஓகே அண்ட் நம்பர் 2 வந்து இது வந்து மேட் இன் இந்தியா. ஓகே இது பின்னால ஒரு பெரிய கதை இருக்கு. இது எப்படின்னாக்க, 1946 அலப்பேல வந்து ஒரு குஞ்சு பாகவதர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் ரிப்பேர் பண்ணுற ஷாப் வச்சுருந்தார். ஓகே ஸோ அங்கே வந்து என்னன்னா, ஒரு நாள் பத்மநாப நாயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து அவரோட பெல்லோஸ் கேமரான்னு இருக்கு. ஓகே இந்த மாதிரி இருக்க, இது பேர் பெல்லோஸ்னு பேர். அது வந்து ஏதோ ரிப்பேர் ஆயிருக்குன்னு இவர்கிட்ட கொண்டு வந்து கொடுத்து, இதை ரிப்பேர் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காரு. அவரும் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரொம்ப நல்லா ரிப்பேர் பண்ணி கொடுக்கும்போது அவர் சொன்னாராம், இந்த மாதிரி நீ ஏன் கேமரா இவ்வளோ நல்லா பண்ணும்போது நீ ஏன் கேமரா வந்து மேனுஃபேக்சர் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிருக்காரு. இவர் வந்து இல்லை அதெல்லாம் நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு. ஸோ அந்த ஷாப்பில் வந்து அவரோட பையன் கருணாகரன்ன்றவர் இங்கே இருந்திருக்காரு. அவரு அந்த மனசில் வந்து அது படிஞ்சிருக்கு, நம்ம வந்து கேமரா மேனுஃபேக்சர் பண்ண முடியுமா அப்படின்ட்டு. ஸோ என்ன பண்ணாரு, அங்கேருந்து கிளம்பி வந்து சென்னைக்கு வந்து பாம்பே போய் எல்லா இடத்துக்கும் போய் கேமரா பற்றி எல்லாம் தெரிய அந்த நாலேஜ் வரணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து ஒரு கேமராவை எடுத்து அதை ஓப்பன் பண்ணி அதை ஃபுல்லாக கழட்டி திரும்பி மாட்டி அது ஒர்க் பண்ணதான்னு பார்த்தோன்னா அவருக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. ஸோ அவங்க அப்பா கிட்ட போய் கேட்குறாரு, நம்ம கேமரா மேனுஃபேக்சர் பண்ணான்னு. அவர் இல்லை அதெல்லாம் நமக்கு முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இவர் வந்து இதை விடாப்பிடியாக பண்ணி இது வந்து அவர் செஞ்ச வந்து இது பேர் வாகீசரி அப்படின்னு பேர். ஓகே வாகீசரினாக்கா சரஸ்வதினு இது கொடுத்தேன். இதுக்கு ஒரு வாகீசரின்னு பேரை கொடுத்து இந்த வாகீசரி கேமராஸை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாரு. 1950 வந்து அவர் ஃபர்ஸ்ட் வாகீசரி கேமராவை மேனுஃபேக்சர் பண்ணி உலகம் ஃபுல்லாக வந்து கேமரா வந்து பயங்கர விலையில இருக்கு. எல்லாமே வந்து 50,000 70,000 இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கும்போது இவர் 250 ரூபாய்க்கு இதை விற்றுருக்காரு. ஸோ இதை விற்ற உடனே என்னாச்சு, இது பெரிய புரட்சி ஆயிருக்கு. இது என்னன்னாக்கா, இது கம்ப்ளீட்லி மேட் ஆஃப் டீக் வுட். இந்த கேமரா வந்து கம்ப்ளீட்லி மேட் ஆஃப் டீக் வுட். இது வந்து கால்ஜிஸ் லென்ஸ். லென்ஸ் மாத்திரம் வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணி இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. இது எல்லாமே வுட்டு, எல்லாமே வந்து தொட்டு பாருங்க, எல்லாமே டீக் வுட்ல. ஈவன் ஸ்டாண்டு கூட வந்து வுட்டில் பண்ணது தான். ட்ரைபாடும் வந்து பண்ணலாம். இது பேர் ஃபீல்டு கேமரான்னு பேர். இது வந்து என்னன்னாக்கா, இது வந்து பெல்லோஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பெல்லோஸ் என்னன்னாக்கா, நீங்க வந்து இதை திருப்பும் போது முன்னாடி பின்னாடி இது போகும். இதை வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணலாம். இந்த கேமரா வந்து முன்னாடி பின்னாடி அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணலாம்.
இதுக்கு வந்து ஷட்டர் கிட்டர் எதுவுமே கிடையாது. ம். இது முன்னாடி வந்து ஒரு கேப் மூடி இருக்கும், ம். இது பெல்லோஸ் இருக்கும், Okay. பின்னாடி வந்து ஓப்பனிங் இருக்கும் கம்ப்ளீட்டா. ம். அந்த ஓப்பனிங்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஃபிலிம் இது இருக்கும். ஓகே. இது உள்ள வந்து ஃபிலிமை லோட் பண்ணிடுவாங்க. இப்படி திறந்தா ஃபிலிம் லோட் பண்ணிடுவாங்க. இது உள்ள ஓகே. இந்த பக்கமும் இருக்கும் பாருங்க. இதுல வந்து ஃபிலிம் லோட் பண்ணிடுவாங்க. ம். லோட் பண்ணிட்டு இது உள்ள இதை வந்து இன்சர்ட் பண்றாங்க. இன்சர்ட் பண்ணிட்டு இதை ஓப்பன் பண்ணி Okay. இதை ஓப்பன் பண்ணுவாங்க. அப்போ இவ்வளோ செகண்ட் வச்சு திரும்பி க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ம். க்ளோஸ் பண்ணிட்டு இதை கொண்டு போய் டெவலப் பண்ணி பிரிண்ட் எடுப்பாங்க. ஸோ இதில் வந்து அவர் வந்து ஆக்சுவலி 8 வகையான கேமரா இந்த மாதிரி பண்ணுறாரு. Okay. மோஸ்ட்லி வந்து கேரளாவில் இருக்கிற ஸ்டூடியோ பர்பஸ்க்காக அவர் பண்ணது வந்து என்ன ஆச்சுனாக்கா, பிரிட்டிஷ் வந்து பார்க்குறாங்க, ரொம்ப பிடிச்சி போய் நிறைய கேமராஸ் Sale ஆகுது. எக்ஸ்போர்ட் ஆகுது. ஓகே. எல்லாம் சிங்கப்பூர், மலேசியா, ம். பிரிட்டன், அங்கங்கே வேர்ல்டு வைடு இட் பிகம்ஸ் வெரி ஃபேமஸ். ஸோ இதில் அவரை வந்து ரொம்ப ஒரு சீப் ரேட்டில் இவ்வளோ ஒரு வேர்ல்டு கிளாஸ் பண்ணது வந்து ம். ஒரு பெரிய விஷயம். ஒரு ஸ்டேஜில் என்ன ஆயிடுது, இது வந்து ஆக்சுவலி ஃபீல்டு கேமரான்னு பேர். அந்த Okay. இடத்துக்கு எடுத்துன்னு போய் அதை இது பண்ணி நிக்க வச்சு ஃபோட்டோ எடுத்து இது ஓகே. பண்ணணும். ம். இவர் வந்து ஆக்சுவலி அந்த பீரியட்ல வந்து அக்ஃபா ஃபிலிம் தான் அவர் கிடச்சிருக்கு. ஸோ அந்த அக்ஃபா ஃபிலிமை இதில் வச்சு இந்த நெகட்டிவே வந்து இவ்வளோ பெருசு, அந்த ஃபோட்டோ இதுவே வந்து இவ்வளோ பெருசு. இது என்னென்னா பெரிய அட்வான்டேஜ் என்னன்னாக்கா, ஓகே. இதை நீங்கள் என்லார்ஜ்மெண்ட்டே பண்ண வேணாம், அப்படியே பிரிண்ட் எடுக்கலாம், இவ்வளோ பெரிய இது வரும். ப்ளஸ் பாஸ்போர்ட் அந்த காலத்தில் ரொம்ப முக்கியமாக இருந்தது. ம். எல்லாரும் ஜனங்க வந்து பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு. ஓகே. ஸோ அதுக்காக ஒரு வாகிசிரி கேமரா வந்து ஒரு இதில் வந்து 4 பாஸ்போர்ட் எடுக்கிற மாதிரி ஒரு இதை வந்து இது பண்ணார். ஓகே. ஸோ 80s எல்லாம் என்னாச்சு, மெல்லமாக 35mm எல்லாம் வந்த அப்புறம் ம். இவ்வளோ பெரிய கேமரா தூக்கின்னு போக வேண்டிய அவசியம் இல்லை ம். அப்படின்னு தெரிஞ்சோடனே மெல்லமாக பிஸ்னஸ் அப்படியே நொடிஞ்சு போச்சு. ம். ஸோ அவர் ஒரு 2016 வந்து அரௌண்ட் 92 இயர்ஸ் போது இறந்து போயிட்டார். ஓகே. பட் இந்தியன் கேமரா இதிலே பார்த்தீங்கன்னா அவர் பண்ணது ஒரு பெரிய புரட்சி அப்படின்னு தான் எனக்கு இது மேலே ஒரு பெரிய ஒரு பிரிய மரியாதை. ஓகே. இது ஒரு கேமரா. இது ஸ்டில் கேமராவா இல்ல இது வீடியோ? இட்ஸ் ஸ்டில் கேமரா. ஓகே. இட்ஸ் நாட் அ வீடியோ கேமரா, இட்ஸ் ஸ்டில் Okay. கேமரா. ம். இதுல ஜஸ்ட் நீங்க அப்படியே இது பண்ண வேண்டியது. ஓகே. இந்த பெல்லோஸ்ன்றதுக்கு முன்னாடி வந்து ஆக்சுவலி இந்த நான் காமிச்ச டிஎல்ஆர் இதெல்லாம் வந்திருக்கும் போது ஓகே. என்னாச்சு, கொடாக் கம்பெனி, அக்ஃபா, கொடாக் இவங்கெல்லாம் வந்து ஓகே. காமன் மேனுக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும், ம். சும்மா ஒரு செக்ட் ஆஃப் பீப்புள் மாத்திரம் ஃபோட்டோ எடுத்தா பத்தாது ம். அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ் கேமரா பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓகே. கொடாக் வந்து ஆக்சுவலி ப்ரௌனி அப்படின்னு ஒரு மாடல் கொண்டு வந்தாங்க. கொடாக்கும் அதே அக்ஃபா, அந்த மாதிரி அக்ஃபா இது கொடாக்கு இந்த மாதிரி ம். கொடாக் இந்த மாதிரி கேமராஸ்லாம் கொண்டு வரும்போது அதுவும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. ஓகே. இதில் பார்த்தீங்கன்னாக்க இது வந்து நான் சொன்னேன் சின்ன வயசுல நான் விளையாடின கேமரான்னு. ஓகே. இது வந்து ப்ரௌனி அந்த காலத்தில் எடுத்தது. ம். இது பார்த்தீங்கன்னா ஸ்டில் இட் இஸ் ஒர்க்கிங். இது வந்து ஃபிலிம் இது பண்ணுறதுக்கு, ம். கிளிக் பண்ணுறதுக்கு ஓகே. முதல்ல நீங்க பயன்படுத்தின கேமராவை சொல்லலாம். கேமரா, பாக்ஸ் கேமரா. ஓகே. இதே மாதிரி இது வந்து அக்ஃபா கம்பெனி. ஓகே. இதெல்லாம் 50s 60s அந்த மாதிரி பீரியட்ல இதெல்லாம் வந்த இது அக்ஃபா அது. அண்ட் இதுவும் வந்து அதே மாதிரி ஒரு பாக்ஸ் கேமரா தான். ஓகே. இதுல ஒரு சிறப்பு என்னன்னாக்கா, இது ஜீவா பாக்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி மேக். ஓகே சார். இது வந்து இட் வாஸ் மேனுஃபேக்சர்ட் இன் இந்தியா. ஓ. இட்ஸ் ஆக்சுவலி ஃபாரின் கம்பெனி. ஓகே. அவங்க வந்து இங்க பாம்பே, கல்கட்டால இது பண்ணி, ம். பாம்பே கல்கட்டாலலாம் வந்து இது பண்ண அப்புறம் ம். தென் அவங்க என்ன பண்ணாங்க, இந்த இது வந்து ஜீவா பாக்ஸ் அப்படின்ற ஒரு இதில் வந்து இட் பிகம் வெரி பாப்புலர் இன் இந்தியா. ஓகே. இட் வாஸ் மேட் இன் இந்தியா இந்த கேமரா. ம். இதெல்லாம் நீங்க எங்க சார் போய் வாங்குவீங்க? இதுக்குன்னு சில இவங்கெல்லாம் இருக்காங்க. ஓகே. அவங்க கிட்ட நான் தொடர்ந்து பேசிட்டே இருப்பேன். ஓகே. பேசிட்டே இருக்கும்போது சில பேர் வந்து சும்மாவே என்கிட்ட டொனேட் பண்ணிடுவாங்க. நீங்க வச்சுங்க சார், Okay. எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் சும்மா தான் வீட்டில் கிடக்கு. இன்னும் ஒர்க் பண்ணுது பாருங்க, ஆமா. ஸ்டில் ஒர்க்கிங். ஷட்டர் வந்து இன்னும் பழுதே ஆகலை. ஆமா. அண்ட் அதே மாதிரி இந்தியன் கேமராஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆசா கேமரா ஒர்க்ஸ் அப்படின்னு இதில் பார்த்தீங்கன்னா மேட் இன் இந்தியான்னு போட்டிருக்கோம் பாருங்க. எஸ்.
ஸோ இந்தியாலேயும் வந்து இந்த மாதிரி பண்ண வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து அந்த அளவுக்கு இப்போ கார்ல் ஜெய்ஸ் எல்லாம் ஜெய்ஸோட இதெல்லாம் ஆன மாதிரி அவ்வளோ ஃபேமஸ் ஆகலைன்னா கூட ஓகே இது ஓரளவுக்கு தேர் ஏபிள் டு ப்ரொடியூஸ் இந்த இந்தியன் மார்க்கெட் அண்ட் செல். ஓகே. ஸோ இது வந்து நமக்கு பெருமையா இருக்கு. இந்தியால ப்ரொடியூஸ் பண்ணதெல்லாம் அஃபோர்டபுள் ரேஞ்ச் தானா சார்? இதெல்லாம் வந்து காமன் மேனுக்கு Okay. இட் வாஸ் ஜஸ்ட் 200 rupees, Okay. 250 rupeesக்கெல்லாம் இட் வாஸ் அவைலபிள். இதே ஃபாரின் கேமரா இதெல்லாம் நீங்க வாங்கணும்னாக்கா 1500 ரூபா, அந்த காலத்துல 1000 ரூபா பக்கத்துல Okay. இருந்தது. ம். இப்போ தீஸ் கேமராஸ் ஆர் அவைலபிள் ஃபார் 200 rupees, ஓகே 150, 175 அந்த மாதிரி ரேஞ்சில். சேம் உங்களுக்கு படம் எல்லாமே ஃபிலிம் எல்லாமே 120 ஃபிலிம் எல்லாமே அதுதான். அண்ட் பேக்கில் ஓப்பன் பண்ணீங்கன்னா அப்படியே அது ஓப்பன் ஆகும். எவ்ரி திங் பாருங்க, ஓகே. ஸ்பூல் இருக்கும். இதில் ஃபிலிம் கவுண்டர் இதில் உங்களுக்கு ரெட் கலரில் தெரியும். ம். ஸோ எவ்ரி திங் இஸ் தி சேம். இந்த பாக்ஸ் கேமராவில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி ஒன்று இருக்குது என்கிட்ட. ஓகே வெரி வெரி ரேர் கேமரா. இந்த கேமரா பார்த்தீங்கன்னா இது என்ன மேக்கு என்ன ஒன்றுமே தெரியாது. ஜஸ்ட் Okay. பிளைனாக இருக்கு. ஓகே. ஒரு மாதிரி டப்பா மாதிரி இருக்கு. ஆமா. இது பார்க்க அப்படிதான் இருக்கு. இது பாருங்க. அண்ட் ஸ்டில் இட் இஸ் ஒர்க்கிங். ஓகே. ஸ்டில் ஒர்க்கிங். இது எந்த ஜெனரேஷன்? இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ம். இது பின்னாடி வந்து இதுல இது போட்டிருக்கு. இதுல தெரியுதா உங்களுக்கு போட்டது? ஆ இந்த இது சொல்றீங்க? இல்ல இங்க இந்த இதுல பாருங்க ஓகே ஓகே ஓகே. ஆ என்ன போட்டிருக்கு பாருங்க. நம்பர் மேல. பேண்டட் இன் நம்பர் மாடல் மாடல் நம்பர் போட்டிருக்கு. கீழே வந்து pending னு பெண்டிங். ஓகே. ம். பெண்டிங். இது என்னன்னாக்கா இது ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரோட்டோடைப் இந்த மாதிரி பாக்ஸ் கேமரா. ஓகே. ம். இது வந்து சேலுக்கு வரதுக்கு முன்னாடி ஓகே. இதுதான் ஃபர்ஸ்ட் பாக்ஸ் கேமரா. ஓ. இதுதான் ஃபர்ஸ்ட் பாக்ஸ் கேமரா. இப்போ இதுக்குள்ள கேமரா அந்த மாதிரி இருக்கும். இது உள்ள ஃபிலிம் லோட் பண்ணணும். ஓகே. இது ஃபர்ஸ்ட். இது வந்து இன்னும் அப்ரூவல் வரல அவங்களுக்கு இந்த மேனுஃபேக்சர் பண்றதுக்கு. இதெல்லாம் வரதுக்கு முன்னாடி இது செஞ்ச 1930ல இந்த கேமரா பண்ணியிருக்காங்க. ஓகே. இது இட் இஸ் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் கேமரா பாக்ஸ் கேமரா ஐ அம் ஹேவிங். ஓகே. இது பேட்டன்ட் வந்து இன்னும் அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ண கொடுத்துருக்காங்க. ம். இதுல அது இன்னும் பேட்டன்ட் வந்து இன்னும் ரெஜிஸ்டர் ஆகல, இன்னும் பெண்டிங்ல இருக்கு. ஓகே. ஸோ அதை இங்க பிரிண்ட் பண்ணி அது வந்த ஒரு பீஸ் வந்து என்கிட்ட அப்படியே இருக்கு. ஸோ இது வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பாக்ஸ் கேமராவோட இது. ஓகே சார். நெக்ஸ்ட் இந்த பாக்ஸ் கேமராக்கு அப்புறம் என்ன ஆச்சுனாக்கா மெல்லமா வந்து கேமராவோட சைஸை வந்து இவ்வளோ பெருசா இருக்கிற கேமரா வந்து சின்னதா பண்ணணும் ஓகே. அப்படின்னு என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி இப்போ ஜெய்ஸ் லென்ஸ், ஓகே. ஜெய்ஸ் ம். ஜெர்மன் கேமரா. இது வந்து என்னன்னாக்கா நீங்க எங்க வேணா எடுத்துன்னு போகலாம். இதை இப்படி மூடிடலாம். மூடிடலாம். ஓகே. இட் வில் பிகம் ஸ்மால். இது திறந்து விட்டீங்கன்னா இப்படி வரும். இது ஓகே. பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பெல்லோஸ். இது பேர் ம். பெல்லோஸ்னு பேரு. இது வந்து த்ரூ இது நீங்க பண்ணலாம், ஓபன் பண்ணி ஓபன் பண்ணி பார்க்கலாம். இது என்னன்னா முன்னெல்லாம் வந்து இப்ப இததான் லெவல்ல தானே சொன்னீங்க. நீங்க இப்படி பார்ப்பீங்க. இப்போ வந்து நீங்க இப்படி பார்க்குற மாதிரி நெக்ஸ்ட் இது வந்துடுச்சு. இது எல்லாருமே ஹிப் லெவல்ல ஒரு பெரிய ம். ப்ராப்ளம் என்ன ஆச்சுனாக்கா ம். 2 லென்ஸ் இருக்கும். ஒன்னு ஓகே. பார்க்கறதுக்கு ஒன்னு போட்டோ எடுக்கிறதுக்கு. ஆமா. அது பேர் பேரலக்ஸ் எரர்னு பேரு. ம். ஒரு சின்ன எரர் இருக்கும். மேலே பார்க்கறதுக்கு கீழே இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ் வந்து ஒரு சின்ன எரர் ஓகே. ஏரியா வந்ததுனால என்ன பண்ணாங்க, சரி இப்போ இப்படி எடுக்கிற மாதிரி ஒரு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து பெல்லோஸ் வச்சு ஓகே. they brought இது. அண்ட் இட் வாஸ் டிராவல் பர்பஸ்க்கு ஓகே. ஃபார் ஆல். ஜஸ்ட் எப்படி மூடனா சின்ன இது மாதிரி சின்ன கேமராஸ் இந்த மாதிரி வர ஆரம்பிச்சு ம். மார்க்கெட்ல. இதெல்லாம் 60s 70s எல்லாம் இந்த ஜெய்ஸ் இந்த இது அப்புறம் use பண்ணாங்க. அக்ஃபா இதெல்லாம் வந்தது. இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் கேமரா எங்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஓகே. பாருங்க. இது அக்ஃபாவோட கம்ப்யூர் அப்படின்னு ஒரு கேமரா. ஓகே. இதுவும் பெல்லோஸ் எல்லாம் இருக்கும், எல்லாமே ம். இருக்கும். பாக்ஸ் மாதிரி மூடிடலாம். ஆமா. இந்த பெல்லோஸ் வந்து இட் இஸ் மேட் ஆஃப் லெதர். ஓகே. லைட் வந்து லீக்கே ஆகாது. பின்னாடி ஃபிலிம் லோட் பண்ணி ஓகே. they used to take this camera. This is one of the oldest camera which I am having. ஓகே. இதே மாதிரி கேமரா இதை பார்த்தீங்கன்னாக்க இதே வந்து டெரிவல், ஜெய்ஸோட டெரிவல்னு ஒரு மாடல் இது. ம். இந்த டெரிவல் இல்லை இந்த கம்ப்யூர் அப்படின்லாம் போட்டது என்னன்னாக்க அது மாடலோட பேர் கிடையாது. அதில் யூஸ் பண்ணுற ஷட்டரோட பேர் அது லீஃப் ஷட்டர்னு சொல்லுவாங்க. ம். இதுலலாம் வந்து அந்த கம்ப்யூரோ இல்லை டெரிவல்னு போட்டிருந்தா அதில் வந்து லீஃப் ஷட்டர் அவங்க யூஸ் பண்ணுறாங்கன்னு
தெரியறதுக்காக தி நேம்ட் இட். அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ வெரி ஓல்டு மாடல் விச் ஐ எம். ஓகே. அண்ட் இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி பெல்லோஸ் எல்லாம் வச்சு இந்த இதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆச்சுனாக்கா, திஸ் இஸ் த நான் காஷ்மீர் போகும்போது எடுத்துன்னு போனேன்னு சொன்னேன்ல, நிக்கின்ற பாயிண்ட் அண்ட் ஷூட் கேமரா. வெரி சிம்பிள் ஆப்ரேஷன் அண்ட் ஸ்டில் எவ்ரி திங் இஸ் ஒர்க்கிங் ஆன். இதே ஆள் எல்லாமே இட் இஸ் ஒர்க்கிங், எவ்ரி திங் இஸ் ஒர்க்கிங். ஸோ இந்த கேமரா நான் என்ன ஞாபகமா அப்படியே வச்சிருக்கேன். உங்களுடைய ஃபேமிலி எல்லாம் வந்து நீங்க கேப்சர் பண்ணி நிறைய இதில் தான் நான் எடுத்தேன் அந்த காலத்தில். ஓகே. அண்ட் இந்த கேமரா வந்து பர்டிகுலர்லி உங்களுக்காக ஸ்பெஷல் கேமரா. அது ஏன் சொல்றேன் அப்படின்னாக்க, அப்பெல்லாம் வந்து கேமராஸ் ஆர் வெரி ஹெவி. ஓகே. மென் வேர் யூசிங் இட். ஸோ விமென்க்குன்னு கேமரா இல்லை. ஸோ என்ன பண்ணாங்க, ஜெய்ஸ் என்ன பண்ணாங்க, இதுக்கு பேர் வந்து இக்கோட்டா அப்படின்னு ஒரு பிராண்ட்ல இது பாருங்க, ஜெய்ஸ் ஐகான் இந்த சிம்பிள் இருக்கு. இது வந்து ஆக்சுவலி பிளாஸ்டிக் பேக் லைட். இந்த இதில் வந்து வெரி இப்போ எடுத்து பாருங்க, வெயிட்டே இல்லை. ஸோ லேடிஸோட ஹேண்ட் பேக்குள்ளே போகிற மாதிரி ஒரு இதை இது பண்ணி ஷேப்பில் கொண்டு வந்து, ஸோ இந்த கேமரா வந்து இது லேடிஸ் அட்வர்டைஸ்மெண்ட்டே பண்ணாங்க. லேடிஸ் கம் இன்டு திஸ் இது அண்ட் தே டேக் தி பிக்சர்ஸ்னு. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐ லெவலில் பார்த்து இப்படி ஷூட் பண்ணுற வெரி நார்மல் கேமரா. ஸோ இதெல்லாம் வந்து படிப்படியாக முன்னேற்றம். ஒரு லான்ச் பண்ணாங்க சார். இது அரௌண்ட் சம் 65ல 65லயே லேடிஸ்க்கு வந்திருக்காங்க இனிஷியேட்டிவ். அண்ட் இட் ஹேட் இங்க பாத்தீங்கன்னாக்க ஹாட் ஷூ இருக்கு. இதுல மேல ஃபிளாஷ் போட்டுக்கலாம் இன் கேஸ் இது பண்ணோன்னு. அண்ட் வெரி ஈஸி டு ஆப்ரேட். ஃபர்ஸ்ட் ஒரு லீவர் ஃபார் இது இங்க ஃபிலிம் இது பண்றதுக்கு ஃபைண்ட் பண்றதுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் வெரி ஈஸி கேமரா. ஸோ திஸ் இந்த இதில் வரும்போது ஒவ்வொரு பிராண்டாக எப்படி கொண்டு வரோம், ஒன்னொன்னா இப்படி கொண்டு வரும்போது என்ன ஆகுதுனாக்க, இந்த கேமரா இருக்கு பாருங்க, இதுவும் வந்து பாயிண்ட் அண்ட் ஷூட்டு. இதுவும் வந்து மேட் இன் இந்தியா. ஓகே. இது ஒரு ஜாப்பனீஸ் கம்பெனி என்ன பண்றாங்க, இந்தியாவில் வந்து இதை ஒரு இந்தியன் ஃபார்முக்கு கொடுத்து இது பாருங்க மேட் இன் இந்தியான்னு போட்டு. ஆமா. வெரி கியூட், வெரி ஸ்மால். எஸ். See very small, light weight. ரொம்ப லைட் வெயிட். அதை விடவே இது லைட் வெயிட்டா இருக்கு. இது இட் இஸ் meant for kids ன்னு கொண்டு வந்தோம். ஓ. பனின்னு சொல்லிட்டு பேரே பனின்னு தான். ஆமா. அந்த பனி வந்து இட் இஸ் meant for kids. இதுலயும் வந்து ஃபிளாஷ் போடுறதுக்கு ஹாட் ஷூ கான்டாக்ட்ஸ் எல்லாமே they brought. ஓகே. அண்ட் இது வந்து இட் வாஸ் a major success for them. அண்ட் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் வர வர இதெல்லாம் போயிடுச்சு. அண்ட் நான் காமிச்ச அந்த இது காமிச்சேன் இல்லையா, ரஷ்யன் கேமரா. ஆமா. அதுல வந்து இது இன்னொரு மாடல். இது வந்து எல்லாமே இது வந்து ரஷ்யன்ஸ்க்காக ப்ரொடியூஸ் பண்ணது. அது வந்து குளோபலி பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்ல போட்டிருக்கோம், லூபிட்டல். இந்த லூபிட்டலுக்கு வந்து இது பாருங்க, ரெண்டும் ஆல்மோஸ்ட் சேம் இதுதான். இது இங்கிலீஷ்ல போட்டிருக்கோம், அது ரஷ்யன்ல போட்டிருக்கோம். உங்களோட வேரியன்ட் இது 166 லோமோன்ற அந்த இது வந்து இட் இஸ் மென்ட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். வெரி லைட் வெயிட் இந்த இது கொண்டு வந்தாங்க. இதுல இந்த ரோலிலே ஆக்சுவலி ரோலி கார்டு, ரோலி ஃபிளெக்ஸ் எல்லாம் காமிச்சேன் இல்லையா, அவங்க வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணாங்க, அது விலைக்கு அவ்வளவா போல. இதெல்லாம் வந்தப்புறம் அது ஸ்லோவா இதாச்சு. அப்போ ரோலி 35 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கேமரா வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க. இது பிகேம் அ வெரி மேஜர் ஹிட். அவங்க ரோலிலே வந்து ரோலி 35 ஒருத்தன் வச்சிருக்கான் அப்படின்னாக்கா ஒரு பெரிய ஆள்னு அர்த்தம். ஸோ தட் இதுல வந்து எல்லா விதமான ஃபிளாஷ் அது இது செல்ஃப் டைம் எல்லாமே கொண்டு வந்தாங்க. ஓகே. சோ ரிச் பர்சன் கேமராலே சொல்லலாம். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இது வந்து ரோலி 35. ஓகே. வெயிட் வந்து ஒண்ணு வெயிட்டே கிடையாது, ஆல் பர்பஸ் கேமரா. ஸோ ரோலி 35 வாஸ் இதுவும் வந்து இட்ஸ் அ பிரைஸ்ட் பொசிஷன். இது வச்சிருக்கீங்கன்னாவே பெரிய விஷயம் அப்படின்றதுனால இதை நான் தேடி கண்டுபிடிச்சு ஒரு இடத்துல வாங்கினேன். அந்த மாதிரி நிறைய இது கேமராஸ். இது இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா இது ஃப்ரான்டியர் எஸ்விஎஸ் ஜெய்ஸோட இன்னொரு மாடல். இது ஓகே. இது வந்து ஆக்சுவலி ஜெய்ஸ்ல இது வந்து அரட்டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி வந்து இது மேனுஃபேக்சர் பண்ணது. அவங்களும் வந்து இதுலயே வந்து ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் வந்து அப்பர்ச்சர்னு அந்த லென்ஸோட ஓப்பனிங் எல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்கு டயல்ஸ் அது இது எல்லாமே ஃபோக்கஸிங் ரிங்
அப்பெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா கேமரா வந்து இட் கேம் வித் லெதர் கேஸ். ஓகே. இப்பெல்லாம் வந்து வெறும் கேமரா தானே கொடுக்குறாங்க. இப்போ எல்லா கேமராவும் இட் கேம் வித் லெதர் கேஸ். அதுக்காக இந்த லெதர் கேஸ்க்காக அப்படியே லெதரோட இதோட வச்சிருக்கேன் அப்படி. இதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து கொடாக் கம்பெனி செஞ்சது வந்து கலர் 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 ஸ்னாப் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. கொடாக் இதுவும் வந்து ஒரு பேசிக் கேமரா. ஸ்டில் இட் இஸ் ஒர்க்கிங். இதுவும் வந்து ஒரு ஃபிலிம் இட்ஸ் வெரி சிம்பிள் ஆப்ரேஷன். அது மாதிரி பின்னாடி வந்து ரீடிங்ஸ்லாம் என்ன மாதிரி இதுக்கு போட்டிருக்காங்க. இது வந்து ஃபிலிம் கவுண்டர். ஸோ இந்த இது இப்படி இருந்தது. இந்த இதெல்லாம் டிஎல்ஆர் வரும்போது நிறைய கம்பெனிஸ் இப்படிலாம் வர ஆரம்பிச்சது. இது ரிகோ வந்து ரிகோ ப்ளஸ் ஃப்ளெக்ஸ் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. மாடல் வந்து 6, 7, 3, 4 அப்படின்னு இதே மாதிரி தான். இது வந்து ஹிப் லெவல். ஸோ இது ரிகோட இது வந்து ரிகோ ஃப்ளெக்ஸ்னு கொண்டு வந்தாங்க. ஜெய்ஸ் வந்து அவன் ஜெய்ஸ் அது கொண்டு வந்தான். அக்ஃபா வந்து கொண்டு வந்தான். இந்த மாதிரி இப்போ ஜப்பான்ல வந்து அப்போ பியூட்டின்னு ஒரு கம்பெனி ஒரு இது இருந்தது. அவங்க என்ன பண்ணாங்க, இதே சேம் எஸ்எல்ஆர் இப்போ வந்து டிஎல்ஆர் தான் நிறைய விற்குது அப்படின்னு அந்த பியூட்டி ஃப்ளெக்ஸ் அப்படின்னு ஒரு இதை வந்து அவன் லான்ச் பண்ணான். பட் இது வந்து அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் ஆகலை. பட் சாலிட் மேக் சும்மா தூக்கி பாருங்க என்ன வெயிட்னு. சாலிட் மேக் பியூட்டி ஃப்ளெக்ஸ்ன்ற பேரில் இந்த கேமராஸ் வந்து they were able to sell. இதுவும் ஹிப் லெவலில் தான். ஆமாம். இது பார்த்தீங்கன்னா தெரியுது. ஸ்டில் எவ்ரிதிங் இட்ஸ் ஒர்க்கிங். எல்லாமே இட்ஸ் ஒர்க்கிங். இது பார்த்தீங்கன்னா ஃபுல் வியூ சூப்பர் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு கேமரா. ஓகே. இந்த கேமராவோட இது என்னன்னாக்கா இதில் பாருங்க, மேட் இன் இந்தியா. ஓகே. இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ண ஒரு சின்ன கேமரா. even though it was not so successful, they were able to sell a few pieces. And it is one of the prize position which I have. Still everything is working. எல்லாமே தெரியுது. நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ கியூட்டாக சின்னதாக பண்ணலாம். கம்பேக்டாக. இந்த இது பொறுத்த வரைக்கும் இதில் இதுதான் ஒரு ரோல் போட்டாக்கா 72 படம் எடுக்கலாம். இதுல 90s கிட்டோட ஒரு ஃபேவரட் கேமரானா நீங்க எதை சொல்வீங்க? இது 90s கிட்ஸ்னு பார்த்தாக்கா நெக்ஸ்ட் நிக்கான் உள்ள வரும்.